மறுநாள் காலையில் இதாகாவின் விடியல் போல இதமாக இருந்தது. மன்னர் அல்சினோஸ் சபையைக் கூட்டி ஒடிசியஸை ஊருக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த அந்நியன் நமது உதவி கோரி வந்துள்ளான். இவனை அவரது தேசத்திற்கு அழைத்துச் செல்ல 52 சிறந்த மாலுமிகள் கொண்ட கப்பலை தயார் செய்யுங்கள் என்று ஆணையிட்டார். அதற்குப் பிறகு ஒரு பெருவிருந்து நடைபெற்றது. அங்கே கவிஞர் டெமோடோகஸ் பாடத் தொடங்கினார். அவர் ஒரு பார்வையற்ற கலைஞர், ஆனால் தேவர்கள் அவருக்கு இசையின் வரத்தை தந்திருந்தனர். அவர் பாடிய பாடல் டிராய் போரின் கதையை கூறியது. அங்கே ஒடிசியஸும் அகிலசும் ஆக்ரோஷமாக வாதிட்ட கதையைக் கேட்டபோது ஒடிசியஸின் இதயம் கனத்தது. தன் கண்களில் வழியும் கண்ணீரை மறைப்பதற்காக அவன் தனது ஊதா நிற மேலாடையால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினான். அவரது துயரத்தைக் கண்ட அல்சினோஸ், போதும், இப்போது ஆடல் பாடல் முடிந்து விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கட்டும். நமது வீரம் என்னவென்று இந்த விருந்தாளிக்குக் காட்டுங்கள் என்றார். ஓட்டப்பந்தயம், மல்யுத்தம், குதித்தல், குண்டு எறிதல் என பல போட்டிகள் நடந்தன. அப்போது இளவரசர் லாவோடாமாஸ் ஒடிசியஸை பார்த்து, வீரரே, நீங்களும் ஏன் கலந்து கொள்ளக்கூடாது? உமது உடல்வாகு நீர் ஒரு சிறந்த வீரர் என்று சொல்கிறதே என்று கேட்டார். ஒடிசியஸ் பணிவாக மறுத்தான். அப்போது அங்கிருந்த யூரியாலஸ் என்பவன், இவன் ஒரு மாவீரன் போலத் தெரியவில்லை, கப்பலில் பொருட்களை சுமந்து திரியும் ஒரு சாதாரண வியாபாரி போலத்தான் இருக்கிறான் என்று கேலி செய்தான். ஒடிசியஸின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. இளைஞனே, உனக்கு சிவன் அழகான உருவத்தை தந்துள்ளான், ஆனால் புத்தியை தரவில்லை என்று சூளுரைத்தான். அவன் தனது மேலாடையைக் கூட கழற்றாமல் அங்கிருந்த எல்லாவற்றையும் விட பெரிய மற்றும் கனமான ஒரு கல் தட்டை தூக்கி எறிந்தான். அது காற்றில் சீறி பாய்ந்து மற்ற வீரர்கள் இருந்த தூரத்தைத் தாண்டி வெகு தொலைவில் விழுந்தது. அங்கிருந்த அனைவரும் அவன் ஒரு மகாவீரன் என்பதை புரிந்து கொண்டனர். அதற்குப் பிறகு டெமோடோகஸ் மீண்டும் பாடத் தொடங்கினார். அவர் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையிலான காதல் கதையையும் பின்னர் மரக்குதிரை தந்திரத்தால் டிராய் வீழ்ந்த கதையையும் பாடினார். அந்தப் பாடலைக் கேட்டு ஒடிசியஸ் தேம்பித் தேம்பி அழுதான். இதைக் கவனித்து அல்சினோஸ், இனி ரகசியம் வேண்டாம். வீரனே, நீ யார்? உனது பெயர் என்ன? உனது கதையை எங்களுக்கு முழுமையாகச் சொல் என்று வேண்டினார். சபையினரின் கண்கள் யாவும் ஒடிசியஸின் மீது நிலைத்தன.